மூவ் பண்ணி மைல்டா கொண்டு போகணும். இந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு தெரியாது, ஆனா லோ ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அதிக அதிர்வு உடையது இதுதான். இந்த சவுண்டை வந்து யாரை உணர்வா பார்த்தீங்கன்னா வவ்வாலும் டால்ஃபினுக்கும் தான் இந்த சவுண்டு வந்து தெரியும், நமக்கு கேட்காது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பல் ஈறுகளை வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். நம்ம பல் பூச்சுன்னா சொல் பூச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வயசானவங்க எல்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஈர் பிரச்சனைகள் இருக்கிறதும் இங்கே நமக்கு சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்திலே நிறைய அக்கு புள்ளிகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்டுக்குள்ள பாயிண்ட் இங்கே இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த இடத்துல வச்சு நம்ம பண்ற நேரம் நமக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்னி, யூரின் பிளாடர், இந்த பிரச்சனை இருக்கவங்க இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபேஷியல் இது பண்ற நேரம் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நமக்கு கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல நமக்கு பிரச்சனைகள் இருந்தா இந்த சைடு இந்த 2 சைடும் நம்ம இந்த மாதிரி மைல்டு மசாஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி பண்ற நேரத்தில் நமக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கூட அதிக அளவு மாற்றம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சென்டர்ல வந்து ஃபேஸ் அக்குப்புள்ளி வந்து இங்க வச்சிருக்கோம். ஸோ அக்குப்புள்ளி பாயிண்ட்டுக்கான போஸ்டர் இங்க இருக்கு. அப்ப அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்.